வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஸ்வர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவங்களுடைய சர்வீஸ் ரெஜிஸ்டரை அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே 2-3 வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி என்னென்ன என்ட்ரியெல்லாம் முக்கியமாக அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி ஆகிருக்கு அப்படிங்கிறத அவர் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சில அரசு பணியாளர்களின் அசட்டை காரணமாக சில பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அவங்களுடைய எஸ்ஆரை அவங்க அப்பப்போ வெரிஃபை பண்ணாத காரணத்தினால அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தன்னுடைய எஸ்ஆரில் என்ட்ரியில் செக் பண்ணாமல் விட்டதின் விளைவாக அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டாரு. அவருடைய பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வீடு பாதி கட்டிக்கிட்டு இருக்காரு, அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவருக்கு பண தேவை வந்துடுச்சு. பொண்ணு கல்யாண செலவுக்கு பண தேவை. பாதி கட்டி முடிச்சிருக்கக்கூடிய வீட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவருக்கு பண தேவை இருக்குது. 30 வருஷம் சர்வீஸ் போட்டுட்டார். அதனால் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டால் தனக்கு ஒரு அமௌண்ட் வரும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டெல்லாம் வரும். அதை வச்சுக்கிட்டு பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், வீட்டையும் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி விஆருக்கு அப்ளை பண்ணுறார். 30/6/2024 வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறதுக்கு அந்த முன்கூட்டியே 3 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டார். இப்போ அவருடைய ஆஃபீஸில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க ஹெச்ஓடிக்கு ப்ரப்போசலை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவருடைய ஹெச்ஓடியிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவரை பர்மிட் பண்ணி விருப்ப ஓய்வில் செல்வதற்கு அனுமதித்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஹெச்ஓடி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயும் 30/6/2024 பிற்பகலில் அவரை ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பணியிலிருந்து ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய பென்ஷன் ப்ரப்போசலை ஏஜிக்கு அனுப்புகிறாங்க. அவருடைய எஸ்ஆரை வச்சு ஏஜிக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ ஏஜியில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், அவருடைய ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கான என்ட்ரி அவருடைய எஸ்ஆரில் எங்கேயுமே இல்லை. இதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஏஜி ஆஃபீஸிலேருந்து அவருடைய ப்ரப்போசலை ரிட்டர்ன் போட்டுட்டாங்க. அந்த கன்சர்ன் ஆஃபீஸுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இவருடைய ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆனதுக்கான என்ட்ரி எங்கேயுமே இல்லை, அந்த என்ட்ரியெல்லாம் போட்டுட்டு திருப்பி ப்ரப்போசலை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஏஜி ஆஃபீஸிலேருந்து எந்த ஆஃபீஸிலேருந்து அந்த ப்ரப்போசல் வந்துச்சோ அந்த ஆஃபீஸுக்கு ரிட்டர்ன் போட்டாங்க. இப்போ இந்த ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்கணும், அவர் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் எந்த ஆஃபீஸில் என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் என்டர் ஆனாரோ அல்லது எந்த ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கணுமோ அந்த ஆஃபீஸுக்கு நேரடியாக அந்த ஃபைலை அனுப்பிச்சிருக்கணும். மாறாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ஆஃபீஸுக்கு எங்கிருந்து வந்தாரோ, கடைசியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எந்த ஆஃபீஸ்லேருந்து வந்தாரோ அந்த ஆஃபீஸுக்கு அந்த ஃபைலை ரிட்டர்ன் போடுறாங்க. இந்த மாதிரி இந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டருக்கான என்ட்ரி விட்டு போயிருக்கு, இதை சரிப்படுத்தி எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அந்த ஆஃபீஸுக்கு எங்கிருந்து வந்தாரோ அந்த ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இது அறியாமை காரணமாக. அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, இவர் ப்ரொபேஷன் முடிக்கும்போது இந்த ஆஃபீஸில் இல்லை, அதனால் எந்த ஆஃபீஸில் இருக்கும்போது அவருடைய ப்ரொபேஷன் முடிஞ்சிருக்குமோ அந்த ஆஃபீஸில் தான் அவருக்கான ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு திருப்பி அவருடைய ஃபைலை இந்த ஆஃபீஸுக்கு அனுப்புகிறாங்க. இதுலேயே 2 மாதம் 3 மாதம் ஓடி போச்சு. செப்டம்பர் மாதம் வந்துடுச்சு. இப்போ அவர் 30/6/2024 வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆகிட்டார். ஒரு 10 நாள்லேயே நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் கையில் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு 3 மாதம் ஆகியும் எந்த விதமான பெனிஃபிட்டும் வாங்கி கொடுக்கல. இப்போ மறுபடியும் இந்த ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி லெவலில் அவர் எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணாரோ அந்த ஆஃபீஸுக்கு அந்த ப்ரப்போசல் அந்த ஃபைலை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணாரோ அந்த ஆஃபீஸில் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணலை. அவருடைய ப்ரொபேஷன் பீரியடு 2 வருஷம். ஜூனியர் ரெசிஸ்டண்ட்டாக என்டர் ஆகியிருக்காரு.
2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கணும். பட் ஆர்டர் ரிசீவ் பண்ணலை. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதுக்கிடையில் அந்த இண்டிவிஜுவலை வந்து 3 வருஷம் கழித்து வேற ஒரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் தான் அவருக்கான ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ட்ரி லெவலில் எங்கே ஜாயின் பண்ணாரோ அந்த ஆஃபீஸில் அவருக்கான ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணலை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆஃபீஸில் அவர் வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் 3 வருஷம் வேலை பார்த்தாரு, அவருக்கு நாங்கள் வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் எதுவும் இஷ்யூ பண்ணலை, அதனால் அவர் எங்கே வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் அவருக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை வந்து திருப்பி இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் எந்த ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாரோ அந்த ஆஃபீஸுக்கே மறுபடியும் ஃபைலை திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ தான் வந்து அந்த இண்டிவிஜுவல்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ப்ரொபேஷன் டெக்ளரேஷனுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பர்சனல் ஃபைல் எடுத்து பார்த்துட்டு எந்த ஆஃபீஸில் அவருக்கு வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷனுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு இந்த ஃபைலை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அந்த பீரியடில் இருந்த அலுவலர்கள் வந்து இப்போ இல்லை, அதனால் எஸ்ஆரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிகாரி கையெழுத்து போட மறுக்கிறா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ அக்டோபர் தாண்டி நவம்பர் ஆயிடுச்சு. 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் வெளியில் வந்தவருக்கு தன்னுடைய பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கு பணம் தேவை, கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டணும் அப்படிங்கிற பண தேவை. இந்த பண தேவைக்காக அவர் வந்து விஆரில் வெளியே வந்தவருக்கு 6 மாதம் ஆகியும் எந்த விதமான பணப்பலனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு அனுப்புகிறாங்க, இப்போ யார் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுதான் வந்து அந்த ஃபைலினுடைய கடைசி மூமெண்ட்டு. இப்போ அதில் என்ன முடிவு வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரியும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இப்போ அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ண உடனேயே அதுக்கான என்ட்ரி வந்து அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துருந்துருக்கணும். நிர்வாகம் அதை பண்ண வேண்டியங்கிறது அவங்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் கூட கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு அவங்களுடைய எஸ்ஆரில் முக்கியமான பதிவுகள்லாம் பதிவு ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஆர் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவங்களுடைய எஸ்ஆரை எந்த நேரத்துலையும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் நம்மளுடைய எஸ்ஆரில் வந்து என்ட்ரியெல்லாம் தானாக போட்டிருப்பாங்க, எல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு அசட்டியான மனநிலையில் நம்ம இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சிக்கல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.